ஒரு மனுஷன் தன்னோட பேராசைக்காக வந்து ஒரு கொலை செய்யலாம், ஆனால் அது அவனோட முழு வாழ்க்கையுமே வந்து நரகமாக மாற்றிருச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? இதுதான் 1922 மூவி. ஸோ இந்த ஸ்டோரி வந்து 1922 தான் வந்து நடக்குது. ஸோ வில்ஃபர்ட் ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒரு விவசாயி வந்து ஃபார்ம் லேண்ட் வச்சுட்டு அவன் பாட்டுக்கு சந்தோஷமாக இருக்கான். அவனுக்கு வந்து அந்த லேண்டு, அந்த விவசாயம் பண்ணுறதுங்கிறது வந்து அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அவனோட ஒய்ஃப் ஆர்லெட் வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த ஃபார்ம் லேண்டை வந்து விற்றுட்டு நம்ம வெளியூருக்கு போயிடலாம். ஆக்சுவலாக இந்த ஃபார்ம் லேண்டே வந்து அவன் ஒய்ஃபோட தான். ஸோ அந்த விற்கிறதுக்கான உரிமை எல்லாமே வந்து அவங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ அவளே சொல்கிறா, இந்த ஃபார்ம் லேண்டை விற்றுட்டு நம்ம சிட்டிக்கு வந்து போயிடலாம், அங்கே வந்து ஆர்லெட்டுக்கு வந்து ட்ரெஸ் ஷாப் வந்து வைக்கணுங்கிறது அவளோட ஆசை. ஆனால் இது எதுவுமே வந்து வில்ஃபர்ட்டுக்கு வந்து பிடிக்கவே இல்லை. ரொம்ப பயங்கர கோபமும் பண்ணுறான். ஸோ இதில் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இப்போ நம்மளோட ஃபார்ம் லேண்டை எப்படியும் விட்டுறவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னோட பையன், அவனுக்கு வந்து ஒரு பையன் இருக்கான். ஸோ அந்த ஹென்றி, அந்த பையன் பேர் வந்து ஹென்றி. ஸோ அவனையுமே தன்னோட பையனுமே ஒரு கூட்டாளி மாதிரி சேர்த்து அவனை வந்து அதை இதையும் சொல்லி மேனிப்புலேட் பண்ணி 2 பேருமே சேர்ந்து, அதாவது இவனோட மனைவியை, அதாவது ஹென்ரியோட அம்மாவை 2 பேருமே சேர்ந்து கொலை செஞ்சிடறாங்க. கொலை செஞ்சு அந்த பாடியை தூக்கி ஒரு பழைய கிணறு ஒன்று இருக்குது அதுக்குள்ளே போட்டு மறைச்சிட்றாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் நிறையா ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த வில்ஃபர்ட் எங்கே பார்த்தாலுமே வந்து எலிகளாகவே சுற்றிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நைட் நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட மனைவியோட கோஸ்ட், ஆர்லெட்டோட கோஸ்ட் வந்து இவனை வந்து ஹார்ன் பண்ணுற மாதிரி அவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீலிங் வந்து வந்துகிட்டே இருக்குது. பயங்கர பயப்படுறான். ஒரு மாதிரி மென்டலாகவே வந்து அவன் ஸ்டேபிளாகவே இல்லை. ஸோ ஒரு விவசாய நிலத்தை வாங்கிட்டான், நம்ம நினச்சி செஞ்சு முடிச்சாச்சு, நம்ம நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா ஸோ அவனுக்கு ஸ்லோவாக மென்டலாக அவனுக்கு வந்து ஏதோ ஒரு டார்ச்சர் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் அவனோட பையன் ஹென்றி என்ன பண்ணுறான் அப்படின்னா, தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அவன் பாட்டுக்கு ஓடி போயிடுறான். ஸோ அதுக்கப்புறம் சரி அவங்களாவது நல்லா இருந்தாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. ஸோ அவங்க வாழ்க்கையுமே வந்து ரொம்ப சோகமாக மாறிடுச்சு. ஸோ ஒரு பக்கம் வில்ஃபர்ட்டுக்கு வந்து பயங்கர ஒரு கில்ட்டு, இன்னொரு பக்கம் தனிமை, இன்னொரு பக்கம் தான் பையனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் அவங்ககிட்ட, அதாவது பையனை பற்றி வந்த ஒரு செய்தி, ஸோ இந்த ஃபார்ம் லேண்ட் வந்து நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது, அதுக்காக ஒரு கொலையை வந்து பண்ணான். ஸோ அந்த ஃபார்ம் லேண்ட் கிடச்சதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா கடைசியாக அந்த ஃபார்ம் லேண்டுமே வந்து கையை விட்டே போகுது. அதுவும் கையை விட்டே போகுதுன்னா அதுவாலாம் போல, இவனே தூக்கி கொடுக்குற அளவுக்கு அந்த சுச்சுவேஷன் வந்து அந்த அளவுக்கு வந்து மோசமாகுது. லாஸ்ட்டாக வந்து தாங்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே வந்து இழந்து இப்போ வில்ஃபர்ட் வந்து ஒரு ஹோட்டல் ரூமில் வந்து உட்காந்து ஸோ அவன் செஞ்ச தப்பை வந்து ஒரு லெட்டரில் வாக்கு மூலமாகவே வந்து எழுதிட்டு இருக்கான். இந்த மூவி எண்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கில்ட் நம்மளை எந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டோட்டல் மூவியே வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர், ட்ராமா, க்ரைம், ஒரு மாதிரி ஸ்லோவாக போகும், ஆனால் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மூவியை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு மூவியை நான் தூக்கிட்டு வரேன். Thanks for watching.